ஓம் சாய்ராம். ஷீரடி தெய்வம். அத்தியாயம் 10. பாபா ஓர் உண்மை சத்குரு. சத்குருவை சரணடைவோம். சாயி பாபாவின் மீது அன்பு கொண்டு எப்போதும் அவரையே மனதில் நினைத்திருங்கள். மக்களின் வாழ்வை மேம்படுத்தும் நோக்கத்தோடு அவர் நம் ஆன்மாவில் உறைந்து நிற்கிறார். உலகில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் பிறப்பு என்பதும் இறப்பு என்பதும் ஒரு விடை காண முடியாத புதிர். இதற்கு விடை காண ஒரே வழி பரபிரம்மமாகிய சாய்பாபாவை மனதில் நிறுத்தி தியானிப்பதே. பிரம்மத்தை அறிந்து கொள்ள இதுவே ஓர் எளிய வழி. இதனால் நாம் அளப்பெரும் நன்மைகளை அடைவோம். நம் புலன்களின் இயக்கம் நன்முறையில் இருக்கும்போதே நாம் இப்பயிற்சியை மனம் சலிக்காமல் பழகுதல் வேண்டும். சத்குருவே ஒரே கடவுள். சத்குருவின் புனித திருவடியை எந்நாளும் நினைவில் கொள்ளும்போது அது நம்மை உயரிய நிலைக்கு உயர்த்திவிடவும் மாற்றிவிடவும் செய்யும். குருவுக்கு நாம் செய்யும் சிறப்பான சேவையால் நாம் சம்சார பந்தத்திலிருந்து விடுபட முடியும். மற்றபடி நியமம், மீமாம்சம் போன்ற தத்துவங்களை நாம் பயில தேவையில்லை. அவரை நாம் வழிகாட்டியாக கொள்ளும்போது எவ்வித துன்பங்களும் நம்மை நெருங்காது. எந்த கவலையும் நம்மை தீண்டாது. சம்சார கடலை நாம் எளிதாக கடக்க முடியும். ஒரு ஆற்றை கடக்கும்போது, ஒரு கடலில் பயணம் செய்யும்போது நாம் எவ்வாறு மாலுமியை நம்பி இருக்கிறோமோ அதுபோல நாம் சம்சார கடலை கடக்க நம் சத்குருவின் திருவடியை பற்றுதல் வேண்டும். அது நம் பக்தி உணர்வை மேம்படுத்தும், தீவிரமாக்கும், பண்பட்ட ஞானத்தை தரும், வற்றாத பேரின்பத்தை அளிக்கும். பாபா உறங்கிய ஊஞ்சல். பாபா எவ்வாறு உறங்கினார் என்பதையும் நாம் அறிதல் வேண்டும். பாபா படுத்துறங்குவதற்காக 4 முழ நீளமும் 1 முழ அகலமும் உடைய பலகை ஒன்றை நானாசாஹிப் டேங்லே என்பவர் பாபாவிடம் கொண்டு வந்து கொடுத்தார். பாபா அதனை தரையில் போட்டு படுக்காமல் மசூதியின் உத்தரங்களில் இற்றுப்போன கந்தல் துணிகளை கயிறுகளாக கொண்டு ஒரு ஊஞ்சல் போல அமைத்து அதில்தான் படுத்துறங்கினார். அக்கந்தல் துணியிலான ஊஞ்சல் பாபாவை எங்கனம் தாங்கியது என்பது ஒரு விளங்காத புதிர். இதனை காணும்போது இதுவும் பாபாவின் ஒப்பற்ற லீலை என்றே எண்ணத் தோன்றுகிறது. பலகையின் 4 மூலைகளிலும் 4 அகல் விளக்கை ஏற்றி இரவு முழுவதும் எரிய விடுவார். இப்பலகையில் அவர் அமர்ந்திருப்பதையும் கண்ணுறங்குவதையும் காண்பது ஒரு தெய்வ காட்சியாகவே தோன்றும். தேவர்களுக்கும் இது கிடைக்காத தரிசனம் ஆகும். பாபா அந்த ஊஞ்சலில் ஏறுவதும் இறங்குவதும் காண்பவருக்கு வியப்பை அளித்தது. பாபா ஏறி இறங்குவதை அறிய பலர் முனைந்தனர். விசித்திரமான காட்சியை காண நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரித்து கொண்டே போனது. ஆனால் பாபா ஒரு நாள் அந்த பலகையை துண்டு துண்டாக உடைத்து தூர எறிந்துவிட்டார். அட்டமா சித்தியும் அவர் ஆணையின் கீழிருந்தன. அவை அனைத்தும் தாமாகவே பாபாவை வந்தடைந்தன. பாபா ஓர் பிரம்மரூபம். புறத்தோற்றத்தில் 5 அடி 3 அங்குல உயரத்தில் இருந்த அவர் ஓர் மாமனிதர். அனைவரின் உள்ளத்திலும் அவர் வாழ்ந்தார். அவர் பந்த தொடர்பு அற்றவர். அனைவரின் அகத்திலும் வாழ்ந்தாலும் உலக தொடர்பற்றவர். அவருக்கென தனிப்பட்ட ஆசைகள் கிடையாது. எனினும் தன் பக்தர்களின் நலனுக்காக ஆசைகள் கொண்டிருந்தார். அவர் சாந்தத்தின் இருப்பிடம். புறத்தில் ஸ்திரநிலை கொள்ளாதவர். அவர் பிரம்ம ஆனந்தத்தின் ரூபம். வெளிப்படையாக நோக்கும் போது சில நேரங்களில் பிசாசு தன்மை உடையவர் போலவும் தோன்றும். அவர் அகத்தில்
அத்வைத்தத்தை விரும்பினார். புறத்தில் உலகியல் நன்மைக்கு கட்டுப்பட்டார். சில நேரங்களில் அவர் பக்தர்களை பாசத்தோடு அரவணைப்பார். சில நேரங்களில் அவர்கள் மீது கற்களை விட்டெறியவும் தயங்க மாட்டார். பக்தர்களை அரவணைக்கவும் அவர் சில நேரங்களில் கடிந்து கொள்ளவும் செய்வார். பல நேரங்களில் அவரிடம் அமைதியையும் பதட்டமற்ற தன்மையையும் சமநிலையான போக்கும் பொறுமையுமே அவரிடம் மேம்பட்டு காணப்படும். பாபா ஓர் கருணை இல்லம். நம் ஆத்மாவில் உறைவதும் அதனால் ஈர்க்கப்படுவதும் அதன் வசமாய் நிற்பதும் அவரின் இயல்பு. அவர் தன் பக்தர்களுக்காக எதையும் செய்யக்கூடியவர். பாபாவின் இந்நிலை அவருடைய கருணை வெள்ளத்தை புலப்படுத்துகிறது. அவர் எப்போதும் ஒரே ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். ஒருபோதும் அவர் பிரயாணம் செய்ததில்லை. அவரது தண்டம் குச்சியே ஆகும். அதை எப்போதும் அவர் தன் கையில் எடுத்துச் செல்வார். செல்வத்தையும் புகழையும் அவர் லட்சியம் செய்ததில்லை. தன் வாழ்நாள் வரை பிச்சை எடுத்தே வாழ்ந்தார். அல்லாஹ் மாலிக் என்பதே அவரின் மந்திரமாக இருந்தது. அவர் தன் பக்தர் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்தார். அவர் ஆத்ம ஞானத்தின் சுரங்கம், பரமானந்தத்தின் பூரணத்துவம். பாபாவின் தெய்வீக ரூபம் இத்தன்மையது என வரையறுக்க முடியாது. புல் பூண்டிலிருந்து பிரம்மா வரையிலுமான பிரபஞ்சம் அனைத்தையும் அரவணைக்கும் ஏக தத்துவமே சாயிபாபாவின் அவதாரம். நற்பாக்கியம் பெற்ற மக்கள் சாயிபாபா என்ற ஓர் அரிய பொக்கிஷம் கிடைத்தின்புற்றனர். அவரின் மகத்துவம் அறியாதவர்களோ அவரை ஓர் மானிட பிறவியாய் கருதினர். உண்மையில் அவர்கள் வணக்கத்துக்கு உரியவர்கள். பாபாவின் பிறப்பு ஓர் ஆய்வு. சாய்பாபாவின் பிறந்த நாள் பற்றியும் அவரது பெற்றோர்கள் பற்றியும் சரியான தகவலை இதுவரையில் யாரும் கண்டறியவில்லை. அதனை நாம் அவரின் ஷீரடி வாசத்திலிருந்துதான் தீர்மானிக்க முடியும். அவர் 16 வயது பாலகனாக இருக்கும்போதுதான் அவர் ஷீரடிக்கு வந்தார். 3 ஆண்டுகள் வரை அங்கு தங்கி இருந்த அவர் திடீரென்று சில காலம் அவர் காணப்படவில்லை. சில காலம் சென்றபின் மீண்டும் அவரை நைஜாம் அவுரங்காபாத்திற்கு அருகில் 20 வயது இளைஞனாக காண முடிந்தது. மீண்டும் அவர் சாந்த் பாட்டலின் கல்யாண கோஷ்டியுடன் ஷீரடிக்கு திரும்பினார். பிறகு தன் வாழ்நாள் வரை ஏறக்குறைய 60 ஆண்டுகள் ஷீரடியில் வாழ்ந்திருக்கிறார். 1918ஆம் ஆண்டு அவர் ஜீவா சமாதி அடைந்தார். இதனை கொண்டு நாம் பார்க்கும்போது பாபா பிறந்தது ஏறக்குறைய 1838ஆம் ஆண்டாக இருக்கலாம் என்பதை யூகிக்க முடிகிறது. முனிவர் ராமதாஸின் பணியை தொடர்ந்த பாபா. 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஓர் ஞானி முனிவர் ராமதாஸ். பசுக்களையும் அந்தணர்களையும் முகலாயர்களிடமிருந்து காப்பாற்ற அரும் பணியாற்றியவர். இதனை தன் வாழ்நாளின் பெரும் பணியாக ஆற்றிக் கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு பின்னர் இரு வகுப்பினர்களுக்கும் மீண்டும் இந்து முஸ்லிம் வேற்றுமை தலை தூக்கியது. அந்த பாதாள பள்ளத்தை இணைக்கும் பாலமாக நம் சாய்பாபா தோன்றினார். பாபாவின் நல்லுபதேசங்கள். இந்துக்களின் கடவுளாக ராமனும் இஸ்லாமியர்களின் கடவுளாக ரஹீமும் அல்லாஹ் ஒன்று என்பதே அவரின் கோட்பாடு. கடவுள்களுக்குள் எவ்வித வேறுபாடும் கிடையாது. ஆனால் அவர்களின் அடியவர்கள்தான் ஏன் இது குறித்து சண்டையிட்டுக் கொள்கிறார்கள்? மக்கள் கள்ள கபடமற்றவர்கள். அவர்களின் மனதில் சாதி மதம் என்னும் நஞ்சு கலவாமல் அவர்களை நல்லுறவாக கைகோர்த்து ஒன்றாய் இணைந்து ஒற்றுமையாய் வாழ சொல்லுங்கள். நீங்கள் இவ்வாறு செய்வதாலேயே தேசம் ஒற்றுமை அடையும்.
போராட்டங்களையும் வீண் விவாதங்களையும் தவிர்த்து விடுங்கள். அனைவரையும் உறவாக கொள்ள வேண்டுமே தவிர பகையாக கொள்ளுதல் கூடாது. இதனாலேயே அனைவரின் நலமும் மேம்படும். இதுவே நம் சாயிபாபாவின் வேதாந்தம். கடவுளை அறியவும் உணரவும் 4 வகை நெறிகள் உள்ளன. இவற்றுள் ஏதேனும் ஒன்றினை கைக்கொண்டு அதன் மூலம் நீங்கள் கடவுளை அறியும் வழி தேடுங்கள். இல்லாவிடில் நம் மானிடப் பிறப்பு வீணேயாகும். யார் நமக்கு தீங்கிழைத்தாலும் அதற்கான பழிக்குப் பழி வாங்காதீர்கள். நாம் ஏதேனும் பிறருக்குச் செய்ய விரும்பினால் சிறிதளவாவது நன்மை செய்யுங்கள். இவரின் நல்லுபதேசங்கள் லௌகீக ஆன்மீக விஷயங்கள் இரண்டுக்குமே நலம் பயக்கும். சாயிபாபா ஓர் உண்மை சத்குரு. குருவாக கருதப்படுவோர் பலர் இருக்கின்றனர். ஜால்ரா, தாளக்கருவி, வீணை போன்ற கருவிகளை கைக்கொண்டு தனது ஆன்மீகத்தை விளம்பரப்படுத்திக் கொள்ளும் குருக்களும் உண்டு. அவர்கள் மந்திரங்களை தன் சீடர்களின் காதில் ஓதி பணம் பறிக்க முயல்வதும் உண்டு. தன் சீடர்களுக்கு கடவுள் மீது பற்றையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்த உபதேசிப்பதாக தன் உணர்வுகளை அதிகப்படியாக வெளிப்படுத்திக் கொள்வர். ஆனால் அவர்கள் இறை அனுபவம் அற்றவர்களாகவே இருப்பர். ஆனால் சாயிபாபா ஒப்பற்ற குருவின் தன்மை உடையவராக இருந்தாலும் தன் உண்மைத்தன்மையை காண்பிப்பதற்கு எவ்வித முயற்சியையும் அவர் எடுத்ததில்லை. அனைத்து உயிர்களின் மீது உண்மை அன்பு கொண்டது மட்டுமே அவரின் நற்பண்பாக ஒளி வீசியது. குருகள் எனப்படுவோர் 2 வகையாக இருக்கிறார்கள். நியத், அநியத். நியத் எனப்படுவோர் குறிக்கப்பட்டவர்கள். அநியத் என்போர் பொதுவானவர்கள். பொதுவான குரு எனப்படுவோர் நம் உபதேசங்களின் மூலம் நம் நற்பண்புகளை மேம்படுத்துகிறார்கள். நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறார்கள். நம் வீடு பேறு அடைய உதவும் நட்பாதையில் நம்மை செல்ல தூண்டுகோலாய் அமைகின்றனர். அதனால் நியத் என்னும் குருவோ நமது தனித்தன்மையை அழித்து நீயே அது என்றுணர்த்தி நம்மை ஏகத்துவத்தில் நிலைப்படுத்துகின்றனர். உலக ஞானத்தை அளிக்க வல்ல குருக்கள் பல்வேறு வகையாக இருக்கின்றனர். ஆனால் நம் சத்குரு நம்மை நம் ஆத்மாவில் நிலைப்படுத்தி உலக வாழ்க்கை என்னும் கடலுக்கும் அப்பாலும் நம்மை சுமந்து செல்லக்கூடியவர். சாயிபாபாவின் குருத்தன்மை. சாயிபாபா அத்தகைய தன்மை வாய்ந்த சத்குரு என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அவரது பெருமையை யாராலும் விவரிக்க இயலாது. யார் ஒருவர் பாபாவின் தரிசனத்தை காண சென்றாலும் அவர்கள் எதுவும் கேட்காமலேயே அவர்களின் கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால நிகழ்வுகளை அப்படியே எடுத்துரைப்பார். எல்லா ஜீவராசிகளிலும் தெய்வீக தன்மையை காண்பது அவரின் இயல்பு. நண்பர்கள், பகைவர்கள் என அவர் யாரையும் பாகுபாடு பார்ப்பதில்லை. சமநிலைப்பட்ட மனதினை உடையவராய் அவர் இருந்தார். நல்லவர், தீயவர் என்ற பாகுபாடின்றி தீயோர்களின் வார்த்தைகளையும் செவி மடுப்பார். சுபிட்சம், வறுமை என எந்த சூழ்நிலையிலும் அவர் ஒரே மாதிரியாகவே இருந்தார். அவர் தன் உடலை ஒரு கருவியாக கொண்டு இயங்கினாலும் தன் உடல் மீதும் தன் வாழ்வின் மீதும் பற்றற்றவராகவே இருந்தார். உடலுறு கொண்டிருந்தாலும் அவர் அருவமானவர். உடலுறு கொண்டிருந்தாலும் இந்த நிலையிலா வாழ்விலிருந்து முற்றிலும் விடுபட்டவராக தோன்றினார். பாபாவை வழிபட்ட ஷீரடி மக்கள். சாயிபாபாவை வழிபட்ட ஷீரடி மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அம்மக்கள் அவரை உண்ணும் போதும் நீர் அருந்தும் போதும் எண்ணி வணங்கினர். வயலோ வரப்போ வாய்க்காலோ எங்கு சென்றாலும் சாய்பாபாவை நினைவு கூர்ந்தார்கள். இல்லற தர்மங்களாக எதை செய்தாலும் சாயிபாபாவை நினைவில் நிறுத்தினார்கள்.
அவர்கள் அறிந்தும் உணர்ந்தும் சாய்பாபாவை தவிர வேறு தெய்வம் எதையும் அவர்கள் கண்டதில்லை. ஷீரடியில் வசித்த பெண்களும் சாய்பாபாவின் மீது அளவற்ற அன்பும் பக்தியும் கொண்டிருந்தார்கள். அவர்களின் பக்தி நிலையை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. படிப்பறிவு இல்லாத பாமர மக்களும் கூட பாபாவின் மீது தாங்கள் கொண்டுள்ள தூய அன்பை விளக்கும் விதமாக கவிதைகளாகவும் தெம்மாங்கு பாடல்களாகவும் பாடி தொழுதார்கள். எழுத்தறிவு இல்லாத அப்பாமர மக்களின் இப்பக்தி திறத்தினை அவர் தம் தெம்மாங்கு பாடல்கள் உணர்த்தின. அவர்கள் பாபாவின் மீது கொண்டுள்ள ஆழ்ந்த அன்பே பாடல்களாக வெளிப்பட்டன. எழுத்தறிவு இல்லாத பாமர மக்களாக இருந்தாலும் அவர் தம் பக்தி நியமிக்க கிராமிய பாடல்களை சேகரித்து தொகுப்பது தமது இன்றியமையா கடமை. பாபாவின் பக்தர்கள் இதனை ஒரு நல் வாய்ப்பாக கொண்டு அப்பாடல்களை சேகரித்து தொகுத்து வெளிக்கொணர்வதும் பாபாவுக்கு செய்யும் ஒரு திருப்பணியே. அதனை சாயிலீலா சஞ்சிகையிலோ அன்றி தனி புத்தகமாகவோ நாம் வெளியிடலாம். பாபாவின் தன்னடக்கம். பரமாத்மாவாக நாம் வணங்கும் கடவுளுக்கு விதமான குணங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றன. புகழ், செல்வம், பற்றின்மை, ஞானம், பேராற்றல், வல்லன்மை. பாபா இக்குணங்கள் அனைத்தும் தன்னகத்தே உடையவராக திகழ்ந்தார். தன் அடியவர்களுக்காகவே உடலுறு கொண்டு அவதரித்தார். அவர் காட்டிய அன்பும் அருள் திறமும் வியக்கத்தக்கன. சாயிபாபா தன் பக்தர்களை ஈர்த்து கொள்வார். இல்லாவிடில் சாயிபாபாவை அனைவராலும் அறிந்திருக்க இயலாது. அவர் தனது பக்தர்களாக வாக்கு தேவியும் உரைக்க தயங்கும் சொற்களையும் வாக்குறுதிகளையும் வழங்கினார். அதற்கு உதாரணமாக பாபா கூறியதை காண்போம். நான் அடிமைகளுள் அடிமை. நான் உங்களுக்கு கடன்பட்டவன். உங்களை தரிசிக்கும் போது மகிழ்ச்சி அடைகிறேன். தங்களின் அடிகளை காணும் பாக்கியம் பெற்றேன். நான் தங்களது மலத்தில் உள்ள புழு. அவ்விதமாகவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இப்படி கூறும் பாபாவின் தன்னடக்கத்தை என்னவென்றென்பது. இதை காணும்போது அவருக்கு அவமரியாதை செய்யப்பட்டது போல யார் ஒருவருக்கு தோன்றினாலும் அவர்களிடம் மன்னிப்பை கேட்கிறேன். இதற்கு பரிகாரம் பாபாவின் நாமங்களை பாடுவதும் ஜபிப்பதுமே ஆகும். பாபா வெளிப்படையாக தன் உணர்வாலும் செயலாலும் பொருட்களின் மீது நாட்டம் உடையவர் போல தோன்றினாலும் எந்த பொருளையும் சுவைத்தறியும் தனித்திறனோ மகிழ்ந்து அதனை அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வோ அவருக்கு என்றுமே இருந்ததில்லை. அவர் உண்பார், ஆனால் சுவையறிய மாட்டார். அனைவரையும் நோக்குவார், ஆனால் அவர் பார்வையில் விருப்பையோ வெறுப்பையோ நாம் கண்டுணர முடியாது. காம உணர்வுகளில் ஹனுமனைப் போல் கடும் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தவர். ஆசை, கோபம் எனும் உணர்வுகளை அடக்கி தூய உணர்வுகளின் இருப்பிடமாகவும் அமைதி சொரூபமாகவும் திகழ்ந்தார். சாயிபாபா ஒரு முழுமை நிறைந்தவர் என்பதை விளக்கும் ஓர் அதிசய நிகழ்வை காண்போம். நானாவளி. ஷீரடியில் நானாவளி என்ற ஒரு விசித்திர மனிதன் இருந்தான். அவன் பாபாவின் தேவைகள் அனைத்தையும் கவனித்து வந்தான். தன் ஆசனத்தில் அமர்ந்திருந்த பாபாவிடம் ஒரு முறை அவன் தான் அந்த ஆசனத்தில் அமர வேண்டும் என்று கூறி அவரை எழும்படி கூறினான். பாபாவும் எதுவும் பேசாமல் உடனே எழுந்தார். பாபா எழுந்ததும் அவ்வாசனத்தில் நானாவளி சிறிது நேரம் அமர்ந்து கொண்டான். சிறிது நேரம் அமர்ந்த அவன் எழுந்து மீண்டும் பாபாவை அமரச் சொன்னான். பாபா தன் இருக்கையில் அமர்ந்ததும் அவன் அவர் காலில் விழுந்து நமஸ்கரித்து விட்டு சென்றான். பாபாவோ தன்னை இருக்கையை விட்டு எழச் சொன்னதிலோ மீண்டும் தன்னை அமரச் செய்து நமஸ்கரித்ததிலோ துளியும்
வகுத்தப்படவில்லை. அவன் நமஸ்கரித்ததை பெரிதுபடுத்தவும் இல்லை. இந்த நானாவளி பாபாவின் மீது அதிக அன்பு வைத்திருந்தான். பாபா மகா சமாதி ஆன 13ஆம் நாள் அவனும் சமாதி அடைந்தான். பாபா வகுத்த வழிபாட்டு முறை. பாபா ஒரு சாதாரண மனிதர் போல தோன்றினாலும் அவரின் செயல்கள் அனைத்தும் அவர் திறமையை வெளிப்படுத்தின. அவரின் செயல்கள் யாவும் அடியாரின் நலனையே கருத்தில் கொண்டிருந்தன. அவர் தன் அடியவர்களுக்கு வகுத்த வழிபாட்டு முறை மிகவும் எளிமையானது. அவர் தன் அடியவர்களுக்கு சுவாச கட்டுப்பாடு, பிராணாயாமம் போன்ற பயிற்சிகள், முத்திரை சடனங்கள் போன்ற எதையும் அவர் எடுத்துரைத்ததில்லை. அவரும் யாருக்கும் எவ்விதமான மந்திர உச்சாடனமும் செய்ததில்லை. நமது புத்தி சாதுரியத்தை ஒதுக்கிவிட்டு எப்போதும் சாயி சாயி என்று எந்நேரமும் சொல்லிக் கொண்டிருந்தாலே நாம் நம் வாழ்வியல் தொடர்பிலிருந்து விடுபட முடியும் என்று அறிவுறுத்தினார். பஞ்சாக்னியில் 5 நெருப்பு அமர்வதோ, யாகங்கள் செய்யவோ, தேவபாராயணம் செய்வதோ, அஷ்டாங்க யோக பயிற்சி மேற்கொள்வதோ அந்தணர்களுக்கு மட்டுமே உரியதும் இயலுவதும் ஆகும். மற்ற சமூகத்தினருக்கு அதனால் எந்த பயனும் இல்லை. நம் மனம் எப்போதும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கும். சிந்திக்காமல் ஒரு நொடியும் இருக்க முடியாது. ஐம்புலன்களுக்கு தொடர்பான ஒன்றை மனதில் நினைத்தால் மனம் அதை பற்றி சிந்திக்கும். மனதிற்கு குரு பற்றிய சிந்தனைகளை கொடுத்தால் மனம் குருவை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கும். பாபாவின் வழியில் நம் வழிபாடு. சாயி பெருமைகளையும் பேராற்றல்களையும் உணர்ந்த நாம் அவர் கூறும் எளிய முறை தியானத்தின் மூலம் பாபாவை நினைவில் நிறுத்தி பாபாவை நம்பிக்கையுடன் வழிபடவும் கீர்த்தனை செய்யவும் இயலும். இக்கதைகளை கேட்பது என்பது அவ்வளவு கடினமான செயல் அல்ல. இதுவே நம்மை ஆன்மீக பாதைக்கு இட்டு செல்லும். இம்முறை எளிய முறையாக இருப்பதால் அந்தணர்கள் மட்டுமின்றி மற்ற குலத்தோரும் பெண் இனமும் கூட இவ்வகையில் பயிற்சி பெறும்போது மன தூய்மை பெற்று புனிதத்துவத்தை அடைவர். நாம் நம் கடமைகளை ஆற்றிக்கொண்டே நம் மனதை மட்டும் பாபாவிடம் நிறுத்தி தியானிக்க பழகி கொண்டால் பாபாவின் ஆசியை பெறுவது எளியதாகும். பாபாவின் இத்தகைய எளிய முறையை அனைவரும் பின்பற்றாததற்கு காரணம் கடவுளின் அருளின்றி நமக்கு மகான்களின் கதைகளை கேட்கவோ அவர்களை சரணடையவோ நமக்கு ஆர்வம் வருவதில்லை. கடவுள் அருள் இருந்தால் மட்டுமே நமது காரியங்கள் அனைத்தும் தடைகளின்றி எளிதாக நிறைவேறுகிறது. மகான்களின் கதைகளை கேட்பது அவர்களின் சத் சங்கத்தை பெறுவதற்கு நிகராகும். மகான்களோடு நாம் தொடர்பு கொள்ளும்போது புலன் உணர்வுகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அகங்காரம் நீங்கப்படுகின்றது. பிறப்பு இறப்பு என்னும் சங்கிலி தொடர்பு அறவே அழிக்கப்படுகின்றது. உலகியலோடு நாம் தொடர்பு கொண்ட அகத்து முடிச்சுகள் அவிழ்க்கப்படுகின்றன. ஆத்மார்த்தமான உணர்வு கொண்டு கடவுளை அடைய வழிவகுக்கின்றன. வாழ்வில் வரும் இன்பத் துன்பங்களை பொருட்படுத்தாத பக்குவ நிலையை தருகின்றது. ஆன்மீக பாதையில் நம்மை ஈர்த்து செல்கிறது. நாள்தோறும் குருவின் நாம பாராயணம், பக்தி வழிபாடு என இவை அனைத்தும் இயலாவிட்டாலும் கூட மகான்களிடம் நாம் பரிபூரணமாக சரணடையும் போது இவ்வுலக வாழ்வு என்னும் சம்சார கடலை கடக்க வைத்து நம்மை பத்திரமாக அதற்கு அப்பாலும் அவர்கள் இட்டு செல்கின்றார்கள். புனித நதிகளும் தேடும் புண்ணியாத்மா. இக்காரணங்களுக்காகவே மகான்களின் அவதாரம் நிகழ்கிறது. உலக மக்களின் பாவங்களை கழுவும் புண்ணிய நதிகளான கங்கா, யமுனா, கோதாவரி, காவேரி போன்ற புனித நதிகளும் கூட இத்தகைய மகான்கள்
புனித நீராட தங்களிடம் வர வேண்டும் என்றும் தங்களையும் புனிதப்படுத்த வேண்டும் என்றும் அவை விழைகின்றன. மகான்கள் அத்தகைய பேராற்றலும் வல்லமையையும் நிறைந்தவர்கள். நாம் முற்பிறவிலோ இப்பிறவிலோ செய்த புண்ணியங்களின் காரணத்தால் சாயிபாபாவின் திருவடிகளை அடையப் பெற்றோம். சாயிபாபாவின் சுந்தர ரூபத்தையும் மசூதியின் விளிம்பில் நின்று கொண்டு அவர் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களின் நன்மையை கருத்தில் கொண்டு உதி வழங்கும் அவரின் அற்புத செயல்களையும் எண்ணியபடி இவ்வுலகம் ஒரு மாயை என்பதை விளக்குமுகமாக பரமானந்தத்திலேயே திளைத்து கொண்டிருக்கும் சாயியின் பொற்பாதங்களில் வீழ்ந்து வணங்குவோம். அவரின் ஆசியை பெறுவோம். ஓம் சாய்ராம். சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொள்வோம்.